ரிஷபராசி என்பர்கள் லாபகரமான பலனை இந்த வாரத்தில் அடைய போறீங்க. நண்பர்களால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. பெரும்பாலான நேரங்களில் நம்ம நண்பர்களிடத்துல கவனமா இருங்க. நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நண்பர்களை மட்டும் நீங்க கூட வச்சுக்கங்க. அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா இப்போ உங்களுக்கு நண்பர்கள் கூட உதவி பண்ணுவாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்து அவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கு இவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது தேவையோ அது நடக்கும். விரும்பியதை செய்ய முடியும். விரும்பிய இடங்களுக்கு சென்று வர முடியும். ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு கூட நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய ஆபரணங்கள், ஆடைகள், வீட்டு உபயோக பொருட்கள், வாகனங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்க போகுது. இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல லாப ஆதாயம் இருக்கு. சந்தோஷமா இருக்க போறீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடிக்கணும். வாரம் தொடங்கும் போது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள், அதாவது திருக்கணிதப்படி சனியும் அங்க இருக்காருன்னு சொல்லும்போது 5 கிரகங்கள். அதன் பிறகு அதில் முக்கியமாக சூரியன் 12ஆம் இடத்திற்கு வந்துடுவார். அப்போ சூரியன் 12ல் விரயஸ்தானத்தில் இருக்காரு. 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் நிறைய வழியிலிருந்து உங்களுக்கு லாபம் வரப்போகுது. அந்த சூரியன் விரயத்தில் இருக்கிறதுனால நல்ல செலவுகளாக நீங்க செய்யணும். சூரியனால தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம், இயங்குகிறோம், உலகம் நடக்கிறது. அதனால தான் மழை பொழிவு, இந்த உயிர் இருக்கிறது எல்லாம். அப்படி அவர் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக, உயிர்களை காப்பாத்துறதுக்காக அனுதினமும் வர்றார் இல்லையா? அப்படி இந்த வாரத்தின் அனுதினமும் நீங்க ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை செய்தா போதுமானது. இந்த வாரம் அற்புதமா இருக்கு.